Hello students, happy morning to one and all. 8th standard student, last week we seen about the Mysore war, and then before that week we seen about the Carnatic war, and then this is the second lesson, history second lesson, and this week we are going to see about the Anglo-Maratha war. In this Maratha war, the Marathas were managed to overcome the crisis caused by the defeat at Panipat, and after a decade recovered the control over Delhi. However, the old Maratha confederacy controlled by the Peshawar had given way to 5 virtually independent states. இது வந்து அவங்க பானிபட் போர் வந்து தோல்வி அடைஞ்ச உடனே என்ன பண்ணாங்க, பெரிய நெருக்கடி ஏற்பட்டது. அதனால் என்ன பண்ணாங்க, மராத்தாஸ் வந்து அதை ரொம்ப மேனேஜ் பண்ண ரொம்ப முயற்சி பண்ணாங்க. பட் அதன் விளைவாக தான் என்னாச்சு, 10 இயர்ஸுக்கு அப்புறம் டெல்லி முகலாயர்கள் எல்லாம் அவங்க கட்டுப்பாட்டை மீட்டனர். அப்படி இருந்தும் பேஷ்வாவில் என்ன பண்ணாங்க, பழைய மராத்தாஸ்லாம் வந்து என்னது மீட்டிங் போட்டு 5 சுதந்திரமான மாநிலங்களுக்கு வழிவகுத்தாங்க. அந்த 5 சுதந்திரமான மாநிலங்கள் எதுனா, பேஷ்வா அட் பூனே, கைக்வாட் அட் பரோடா, போன்ஸ்லே அட் நாக்பூர், Holkars at Indore, and Scindias at Gwalior. The Peshwa's government was weakened by internal rivalries, and the other 4 leaders were often hostile to one another. ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாகவே எதிர்த்துட்டாங்க அப்படின்றாங்க. Despite this, Marathas were still a formidable power. இப்படி இருந்தாலும் அவங்க மராத்தாஸ் வந்து சக்தி உள்ளதாகவே பலம் வாய்ந்ததாகவே இருந்தனர். இருந்தாலும் மராட்டியர்களிடம் வந்து என்ன பண்ண வச்சு, பெரிய மோதல்கள் பிரிட்டிஷுக்கு உருவாச்சு. இருந்தாலும் அவங்க இந்த பெஸ்ட் யூட்டிலைஸ் த பிரிட்டிஷ் இன் த எக்ஸ்பான்ஷன் பாலிசி. எக்ஸ்பான்ஷனிஸ்ட் பாலிசினால் அவங்க விரிவாக்க கொள்கையை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொண்டனர் அர்த்தம். தென் the first Anglo-Maratha war. In the case of the Marathas, the first British invention was at the time of dispute over succession to the Peshwaship following the death of the Narayana Rao. After the death of Narayana Rao, Raghunath Rao became the Peshwa. நாராயண ராவ் இறந்த பிறகு யார் வந்ததுன்னா, ரகுநாத் ராவ்னு ஒருத்தர் பெஷவா ரூலராக வந்தார். பட் திஸ் அத்தாரிட்டி வாஸ் சேலஞ்ச் பை எ ஸ்ட்ராங் பார்ட்டி அட் பூனா அண்டர் நானா பட்னாவிஸ். பட் ஆனால் என்னது, ரகுநாத் ராவ் வந்து பூனாவிலிருந்து ஒரு குழு பாட்னா தலைமையில் எதிர்ப்பு தெரிவித்தது. அதனால் அந்த நாராயண ராவ் என்ன பண்ணார், மறைவுக்கு பின் அவரது மனைவி கங்காபாய்க்கு பிறந்த குழந்தையே 2ஆம் மாதாவரா, அவங்க ஒய்ஃப் கங்காபாய் அண்ட் த பெஷவா அண்ட் செட்டப் அட் த கவுன்சில் ஆஃப் த, அவருடைய பெயரில் பிறந்த குழந்தையை பேஷவாக அங்கரித்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. மேலும் அவருடைய பெயரில் ஆட்சி குழு ஒன்றும் அமைந்தது. அவருடைய அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்காக அந்த முயற்சியில் தோல்வி அடைந்த ரகுநாத் ராவ் வந்து பிரிட்டிஷ்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. அதனால் 1775 என்னாச்சு, பிரிட்டிஷ்காரருக்கும் ரகுநாத் ராவுக்கும் பெரிய அந்த ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணாங்க. அந்த ட்ரீட்டி தான் என்னது, சூரத் ட்ரீட்டியில் கையெழுத்து போட்டாங்க. அப்புறம் என்னாச்சு, கல்கத்தா பிரிட்டிஷ் கவுன்சில் அப்புறம் சூரத் ட்ரீட்டி ஏற்றுக்கொள்ளவில்லை. இருப்பினும் தலைமை ஆளுநரான, இங்கே இருக்காங்க பாருங்கள், தலைமை ஆளுநரான யார் அது, The council sent colonial upon to Pune to negotiate peace with Pune Regency. அந்த வாரன் ஹாஸ்டிங் opposed to Surat Treaty. Although Warren Hastings himself has no objection, அவர் வந்து எந்த அப்ஜெக்ஷன் கொடுக்காம எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை. பூனாவின் பாதுகாப்பு அரசுடன் ஒரு சமாதான பேச்சுவார்த்தையை நடத்துவதற்காக கல்கத்தா பிரிட்டிஷ் கவுன்சில் up to Pune to negotiate the peace with the Pune Regency. Accordingly, Upton concluded the Treaty of Purandar in 1776. பூனாவின் பாதுகாப்பு அரசுடன் புரந்தர் ஒப்பந்தத்தை செய்து கொண்டார் சொல்கிறாங்க, ட்ரீட்டி ஆஃப் புரந்தர். அந்த ட்ரீட்டி என்னாச்சு, பம்பாயில் ஆங்கிலேய அரசாங்கத்தின் எதிர்ப்பு காரணமாக இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரவில்லை அப்படின்னு, டியூ டு த ஆப்போசிஷன் ஃப்ரம் த இங்கிலீஷ் கவர்மெண்ட் இன் பாம்பே அப்படிங்கிறாங்க. In 1781, Warren Hastings dispatched British troops under Captain வாரன் ஹாஸ்டிங் என்ன பண்ணார், கேப்டன் போஹாமின் தலைமையின் கீழே பிரிட்டிஷோட துருப்புக்களை எல்லாம் அனுப்பிச்சி விட்டுருக்காரு. அவர் வந்து மராட்டிய சீஃபான மகாதேவ் சிந்தியா in a number of small battles and captured Gwalior. Later on 17th May 1782, the Treaty of Salbai was signed between வாரன் ஹாஸ்டிங் அண்ட் மகாஜி சிந்தியா. அதோட ரிசல்ட்ஸ் என்ன,
அதோட ரிசல்ட்ஸ் என்னன்னு பார்ப்போமா. போரின் முடிவில் என்ன பண்ணார், மாதவராவ் பேஷ்வாவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு ரகுநாத் ராவுக்கு பென்ஷன் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பிரிட்டிஷ் அரசுக்கு சால்சட் பகுதி ஃபுல்லாக வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இந்திய அரசில் மொத்தம் அந்த சால்சைட் ட்ரீட்டி வந்து பிரிட்டிஷாருக்கு பெரிய செல்வாக்கை ஏற்படுத்துகிறது, இன்ஃப்ளூயன்சர் இந்தியன் பாலிடிக்ஸில் இந்த ட்ரீட்டி ஆஃப் சால்பை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்துகிறது யாருக்கு, பிரிட்டிஷ்க்கு. அண்ட் இட் ஆல்சோ ப்ரொவைடட் த பிரிட்டிஷ் 20 years ஆஃப் பீஸ் வித் த மராத்தாஸ். இதனால் என்னாச்சு, மராட்டியருக்கும் பிரிட்டிஷ்காருக்கும் 20 yearsக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் பீஸாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் இதோட ஃபஸ்ட்டு மராத்தாவோட ரிசல்ட்ஸ். அண்ட் then the internal affairs of the Maratha. The internal affairs of the Marathas deteriorated further due to after the close of the first Maratha war. Nanda Fazlivis grew fond of power, jealous of Mahadaji's India, and became progressively inclined. And then progressively inclined to seek the support of the English. The young Peshwa Madhav Rao tried to improve the affairs but could not check the rivalry of the Maratha chiefs. இந்த யங் பேஷ்வா என்ன பண்ணார், மாதவராவ் அவரோட இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தார். எல்லாமே இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு என்ன அது, ஆங்கிலேயரின் ஆதரவை அவர் பெற முற்பட்டார். அந்த இளம் பேஷாவான அவர் வந்து பிரிட்டிஷ்காரங்கிட்ட நல்ல ஒரு உறவை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன மராத்திய தலைவர்களின் ஆதிக்க போட்டியை தடுக்க முடியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே டு இம்ப்ரூவ் த அஃபேர்ஸ் பட் குட் நாட் செக் த ரைவல்ரி ஆஃப் த மராத்தா சீஃப்ஸ். மாதவராஜ் சிந்தியா என்ன பண்ணார், டைட் இன் 1794 அண்ட் இட் வாஸ் சக்சீடட் பை கிராண்ட் நெப்யூ. அவர் வந்து தலைவர்களின் ஆதிக்க போட்டியை தடுக்க முடியவில்லை. இருந்தாலும் மகாஜி சிந்தியா வந்து இறந்த பின் அவருடைய மருமகன், அதான் நெஃப்யூனா மருமகன், அவரால் அவர் சக்சீட் பண்ணப்பட்டு அவர் அரியாசனைக்கு வந்துட்டார். The death of the Nana Padmis in 1800 gave a British a great advantage. அவரோட டெத்து வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜாக ஆயிடுச்சு. அந்த ஜஷ்வந்த் ராவும் ஹோல்கர் மற்றும் தௌலத் ராவ் சிந்தியா என்ன பண்ணாங்க, 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. The Peshwa supported Scindia against the Holkar. The Peshwa and Scindia agreed to help each other. Holkar marched against the Peshwa. Holkar வந்து marched against Peshwa. The combined forces of Scindia and the Peshwa was utterly defeated in 1802 and captured the city. புரியுதா ஸ்டூடெண்ட்? அண்ட் தென் பாஜிராவ் டூ அப்ரோச்டு லார்ட் வெலஸ்லி கிட்ட போய் இப்போ ஹெல்ப் கேட்குறார். அந்த டைமில் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவர் தான். அப்போ லார்ட் வெலஸ்லி வெல்கம் டு பேஷ்வா வெல்கம் பண்ணிவிட்டு அண்ட் மேட் இம் சைன் த ட்ரீட்டியில், பேஸின்ற ட்ரீட்டியில் நீங்கள் சைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இன் அதர் வேர்ட்ஸ் அந்த ட்ரீட்டிக்கு பேர் தான் ட்ரீட்டி ஆஃப் சப்ஜரி அலையன்ஸ், அக்செப்டிங் த ஸ்டேட்டஸ் ஆஃப் பிரிட்டிஷ் சப்ஜரி இன் 1802. பேஷ்வாஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. As an immediate to the Treaty of Basin, the British troops marched under the command of Arthur Wellesley towards Pune and restored the Peshwa to his position. The forces of Holkar vanished from the Maratha capital. அந்த என்னாச்சு, கடைசியில் இந்த போரின் விளைவுகள் என்னாச்சு, மராத்தியர்கள் வலிமை காலப்போக்கில் வந்து ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. இந்தியாவும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியும் நல்ல சக்தி பயங்கரமாக டேலண்ட்டாக அவங்க வந்துட்டாங்க. இந்த ரிசல்ட்டு படி பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் இதோட ரிசல்ட்டு. இதோட என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஷ்வா வந்து ஆங்கிலேயர்கள் ஆர்த்தர் வெலஸ்லி உத்தரவின் கீழ் வந்து பூனா மேலே படையெடுத்து மராட்டிய தலைவர் ஹோல்கர் படைகளெல்லாம் மொத்தமாக அவங்க எல்லாமே இழந்துட்டாங்க, தாக்கி அழித்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் வந்து ஆஃப்டர் அக்செப்டட் த சப்ஜரி அலையன்ஸ் பை த பெஷவா, டவுலட் ராவ் சிந்தியா அண்ட் ராஜாஜி போன்ஸ்லே அட்டெம்ப்டட் டு சேவ் த மராத்தா இண்டிபெண்டன்ஸ். But the well-prepared and organized army of English under Arthur Wellesley defeated the combined armies. பிரிட்டிஷ்காரங்க பயங்கரமாக வெல் செட்டில்டாக இருக்காங்க, அவங்க நல்லா ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க மிலிட்ரி எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. பட் இந்த பேஷ்வாஸ் மராத்தாஸ் வந்து ரொம்ப குறைவாக தான் பண்ணுறாங்க. இந்த இங்கிலீஷ் ஃபோர்ஸ் them to conclude separate subsidiary treaties. இங்கிலீஷ் என்ன பண்ணுறாங்க, ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. The Treaty of Dagon and the Treaty of Sarji Arjuna respectively in 1803. பட் யஷ்வந்த்ரா ஹோல்கர் என்ன பண்ணுறாரு, வாஸ் எட் அன்டிஃபீட்டட். ஹி ஹஸ் நாட் பார்ட்டிசிபேட் இன் த வார் சோஃபார். அவர் வந்து அந்த போரில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. அண்ட் தென் ஹோல்கர் plundered the territory in Jaipur. And then
த இங்கிலீஷ் டெக்ளேர்ட் வார் அகைன்ஸ்ட் ஹிம். திரும்ப அந்த இங்கிலீஷ் டெக்ளேர் பண்ணுறாங்க வார். த யஷ்வந்த்ராவ் ஹோல்கர் மேட் அன் attempt to form a coalition of Indian rulers to fight against the British, but his attempt proved successful. The Marathas were defeated, reduced to British vassalage and isolated from one another. என்ன பண்ணுறாரு 1804 ஜெய்ப்பூர் பிரதேசத்தை ஹோல்கர் சூறையிடும்போது ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு எதிராக போர் எடுத்தாங்க. அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க யஷ்வந்த்ராவ் ஹோல்கர் வந்து இந்திய ஆட்சியாளர்களை என்ன பண்ணாங்க, இணைத்து ஒரு கூட்டணியை கூட்டணியை உருவாக்க முயற்சிச்சுங்க. ஆனால் வந்து அவங்க முயற்சி வந்து என்னது, தோல்வியில் தான் முடிஞ்சுது. இறுதியில் என்ன பண்ணாங்க, ஃபைனலாக மராட்டியர் தான் தோற்கடிக்கப்பட்டு பிரிட்டிஷ்காரங்களுக்கு கப்பம் செலுத்துகிற மாதிரி அவங்களுக்கு நிலைக்கு தள்ளப்பட்டனர். மேலும் எல்லா மராட்டிய லீடர்ஸும் தனிமைப்படுத்தப்பட்டனர். இதோட ரிசல்ட் என்னாச்சு, மராட்டா பவர் ஃபுல்லி கிராஜுவலி வீக்கன். த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிகேம் ஏ பவர்ஃபுல் பவர், பேரமௌண்ட் பவர் இன் இந்தியாவாக முடிஞ்சுது. அப்புறம் இப்போ தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார் பார்க்க போகிறோம். இதுவும் வந்து தங்களது அவங்க மேலாண்மை என்ன பண்ணாங்க, மராட்டியர்களோடு நிறைய நம்ம வரணும்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் மூன்றாவதாக ஒரு போர் ஈடுபட்டாங்க. அந்த போர் தான் என்னது, தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார். இந்தியா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அப்புறம் வந்து மராட்டிய சாம்ராஜ்யத்துக்கு இடையே ரெண்டும் தீர்க்கமான மோதலாக அமைந்தது இந்த போர். அதாவது பயங்கரமான ஃபைனலைஸ்டாக அது தேர்ட் மராத்தா வார். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அப்போ இந்த ஆக்கிரமிப்பில் தலைமை ஆளுநர் லார்ட் ஹேஸ்டிங்ஸும் ஜென்ரல் தாமஸும் என்ன பண்ணுறாங்க, force under a General Thomas Islap, the Peshwa Bajirao sent two forces followed by those of Mudoji Cho and Bhonsle Nagpur and Balmaro Holkar, second of Indore, rose against the British. Daurata Scindia of Gwalior remained neutral. The Peshwa was defeated in the battle. என்ன பண்ணாங்க, the Peshwas வந்து குவாலியர், தௌலத்ராவ் சிந்தியா மட்டும் நடுநிலைமையாக இருந்தார். அப்புறம் இந்த காட்கி, கோர்கன் போன்ற இடங்களெல்லாம் பேஷ்வாவில் தோற்கடிக்கப்பட்டாங்க. பேஷ்வா கடைசியில் பல இடங்களில் அவர் பிடிபடுவதை தடுத்து நிறுத்தினார். இதனைத் தொடர்ந்து என்ன ஆச்சு, போன்ஸ்லே வாஸ் டிஃபீட்டட் இன் த பேட்டில் ஆஃப் செட்டில்பாய் இன் ஹோல்கார், இந்த பேட்டில் ஆஃப் மகிட்பூர். தேர்டு மராத்தாவாரோட ரிசல்ட்ஸ் என்னென்னா, மராட்டிய கூட்டமைப்பு ஃபுல்லாக அப்படியே கலைக்கப்பட்டது. பேஷ்வாவோட பதவி வந்து ஒழிக்கப்பட்டது. பேஷ்வாஷிப் வாஸ் அபாலிஷ்டு. அந்த பேஷ்வா பாஜிராவ் வாஸ் annexed and became the part of the பாம்பே பிரசிடென்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தோற்கடிக்கப்பட்ட போன்ஸ்லே மற்றும் ஹோல்கரின் மராத்திய பகுதிகளான நாக்பூர், இந்தூர் ஆகியவை எல்லாமே என்னது, எல்லாம் பிரிட்டிஷ் கையில் போயிடுச்சு. மராத்தாஸ் கடைசியாக என்ன பண்ணாங்க, பேஷ்வாவான இரண்டாம் பாஜிராவுக்கு வருடாந்திர ஊதியமாக 8 lakh rupees கொடுத்தாங்க. இதுதான் இந்த தேர்டு ஆங்கிலோ மராத்தா வாரில் 3 மராத்தா வாரில் நடந்தது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பேஷவா மராத்தா எல்லாம் ஒன்று தான். இது வந்து ஆங்கிலேயர்கள்லாம் ரொம்ப பெனிஃபிட் அடைஞ்சது. இதனால் அவங்க எல்லாம் போராடி பார்த்து கடைசியில் அவங்க கையில் கொடுத்துட்டோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் இந்த மராத்தா வார். 3 மராத்தா வார் வேர் கண்டக்டட். ஓகேவா. அண்ட் தென் த பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா. இந்த பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்ததுன்னா, சிவில் சர்வீஸ், ஆர்மி, போலீஸ் அண்ட் ஜுடிஷியரிலாம் செம்மையாக அவங்க எல்லாத்துலேயும் வெல் வேர்ஸ்டாக இருந்தாங்க. அதில் அவங்க எல்லாருமே the term civil service was used for the first time East India Company, and then Lord Wellesley came to India as a Governor General in 1798, introduced the idea of suitable training for the civil servants in India. In 1800 he established the College of Fort William at Calcutta to provide training in literature, science and languages. However, the directors of the company disapproved of his action and replaced it by their own. And then the Indian Civil Service Act of 1861 passed by the British Parliament exclusively reserved certain categories of high executive judicial posts. அவங்க நல்லா பேர் தெரிந்தவங்களாக இருந்தாங்க. Due to lowering the age limit and holding of examination in London, it could be possible only for a very few wealthy Indians மட்டும்தான் அங்கே ICS எக்ஸாமினேஷன் எழுத முடியுது. சிலரால் ரொம்ப மிடில் கிளாஸில் இருக்கவங்களாலாம் எழுத முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And then the maximum age for the competitors was fixed at 23 முடிச்சவங்க தான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத முடியும், ரெக்ரூட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா. பை த ரெகுலேஷன் ஆக்ட் ஆஃப் 1860 the maximum age was lowered to 22. In 1866 21, 1760 19 ஆக்கிட்டாங்க. ஓகேவா. தென்
இந்த சத்யேந்திரநாத் தாகூர், the elder brother of poet Rabindranath Tagore, was the first Indian. இதுலேயும் நம்ம தான் இந்தியன். ரவீந்திரநாத் தாகூரோட எல்டர் பிரதர் வந்து ஐசிஎஸ் எக்ஸாமினேஷனில் ஃபஸ்ட்டு இந்தியன் பாஸ் பண்ணவர் 1863. இதுதான் நமக்கு இந்த நியூஸில் கண்டுபிடிக்கும். அண்ட் தென் அவங்களோட ஆர்மி, பிரிட்டிஷாரோட ஆர்மியும் நல்ல இம்பார்ட்டன்ட் பில்லராக இருந்தது பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு. அண்ட் தென் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஸ்டார்டட் ரெக்ரூட்டிங் இட்ஸ் ஓன் ஆர்மி விச் கேம் டு பி நோன் அஸ் சிப்பாய். இப்போ தான் அந்த சிப்பாய் கழகம் அப்படியே வரும். அவங்க சிப்பாய்ங்க சொல்கிறது தான் நம்ம கேட்கணும். அவங்க அதெல்லாம் பின்னாடி பார்ப்பீங்க நீங்கள். The சிப்பாய் ஆர்மி வாஸ் ட்ரெயின்ட் அண்ட் டிசிப்ளின்ட் அக்கார்டிங் டு யூரோப்பியன் மிலிட்ரி ஸ்டாண்ட். மிலிட்ரிக்கு ஈக்குவலாக சிப்பாய்களும் நல்லா வெல்வர்ஸ்டாக இருந்தாங்க. டியூரிங் த ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் 3 separating armies has been organized in the 3 presidencies of Bengal, Bombay and Madras. Army had great contribution in the establishment and expansion of British rule in India. Indian soldiers were given less salaries. இப்போ தான் ஆரம்பிக்குமே அந்த சிப்பாய் மீட்டிங். இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கெலாம் லோ சேலரி கொடுத்து ஆரம்பித்தாங்க. அவங்களெல்லாம் மாடு மாதிரி வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. The highest rank in India could ever reach as was that of சுபேதார்னு இருந்தாங்க. ஹையஸ்ட் ரேங்க்கில் இருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் ரிவோல்ட் ஆஃப் 1857. The important changes were made in the Indian Army services in 1858. They increased British troops, reduced Indian troops, and also only English were appointed in artillery. இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் இது ஃபுல்லாகவே அவங்களோட சப்சிடரி அலையன்ஸ் சிஸ்டம் எல்லாமே அப்படியே பார்த்துட்டு இதோடு முடிஞ்சது. அப்புறம் லார்ட் டெல்லோசி வந்து வாஸ் ஒன் ஆஃப் த சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியா. he was an imperialist. அவர் ஒரு நியூ பாலிசி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறார். அது பேர் தான் டாக்ட்ரின் ஆஃப் லேப். டு எக்ஸ்டெண்ட் த பிரிட்டிஷ் எம்பையர் he made use of its president and declared 1858 that if native rulers adopted children without prior permission of the company, this principle was called only the personal properties to the rulers would go to the adopted sons and the kingdom would go to the British paramount power அப்படின்னு சொல்கிறாங்க. அடாப்டட் சன்ஸுக்கு மட்டும்தான் அந்த பிரிட்டிஷ் பேரமௌண்ட்டுக்கு போயிட்டு சேரும். அந்த வித்தவுட் த ப்ரையர் பெர்மிஷன் ஆஃப் த கம்பெனி ஒன்லி த பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ரூலர்ஸ் தான் போகுன்றாங்க. திஸ் பிரின்சிபல் வாஸ் கால்ட் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். இட் வாஸ் bitterly opposed by the Indian and it was one of the root cause of the Great Revolt of 1857. சக்ஸஸ் ஆஃப் த இந்தியாவில் சர்வதேச அரங்கில் என்ன பண்ணாங்க, அவங்க துணைப்படை திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ த ஃபேக்டர் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் த பிரிட்டிஷ். ஆங்கிலேயர்கள் வந்து அவங்க இது வாரிசு இழப்பு கொள்கை தான் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். வாரிசு இழப்பு கொள்கை தான் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். இதுதான் நான் சொன்னேன். டெல்லோசி வந்து இந்தியர்கள் என்ன பண்ணாங்க, கடுமையாக எதிர்த்தனர். அதனால தான் என்னது 1857 வந்து நமக்கு பெரும் புரட்சி ஆச்சு. ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றதுக்காக காரணம் என்ன வந்தது, காரணம் வந்து என்னென்னா மிகப்பெரிய கடல் வலிமை, அப்புறம் நெசவு தொழில் வளர்ச்சி, டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்ஸ்டைல், அண்ட் தென் வந்து அறிவியல் ரீதியாக சயின்டிஃபிக் டிவிஷன் ஆஃப் லேபர், அந்த பொருளாதார வளர்ச்சி, அப்புறம் ஆங்கிலேயின் திறமை மிக டிப்ளமசி டாக்டர்ஸ் அப்படின்றாங்க. அண்ட் தென் இந்திய வணிகர்களிடையே நிலவிய பாதுகாப்பின்மை உணர்வுகள், அண்ட் தென் இந்திய அரசின் சமத்துவமின்மை மற்றும் அறியாமை, இன்இக்வாலிட்டி அண்ட் இக்னோரன்ஸ் ஆஃப் த இந்தியன் கிங்ஸ் தான் பேட்டில் ஆஃப் பிளாசி மூலிமா. அப்புறம் கடைசியாக அப்படியே நம்ம ஃபவுண்டேஷன் ஆஃப் த பிரிட்டிஷ் டாமினேஷன் இன் இந்தியா ஃபுல்லாக பேட்டில் ஆஃப் பிளாசி பிரிட்டிஷ் டாமினேஷன் இன் இந்தியா பார்த்தோம். Then the company administration was not for the interest of the people. It was an imperialistic expansion and exploitative. And then it brought more Indian territories under British domain through subsidiary doctrine of lapse. This policy led to the South Indian Rebellion 1800 to one Vellore Rebellion and the Great Rebellion. இது வழிவகுத்தது அப்படின்றாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இது வரையும் நம்ம இந்த லெசன் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம். ஒன் வேர்டெலாம் நான் அனுப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சைட் பை சைட் படிக்க ஆரம்பிங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்மா.